بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. சந்ததிகளை ஏற்படுத்தி கொள்ளாத அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். ஆட்சியில் அவனுக்கு பங்காளி இல்லை, உதவியாளன் எனும் இழுவும் இல்லை என்று அல்லாஹுவை அதிகமாக போற்றி புகழ்ந்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இல்லாமல் அல்லாஹுவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹாலா இந்த உலகத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக படைத்து இந்த உலகத்துல மனிதர்களை படைச்சிருக்கான். தான் இந்த உலகத்துல எவ்வளவோ சிறப்பான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கான். இப்படி என்னதான் சிறப்பான படைப்புகளை அல்லாஹ் படைச்சிருந்தாலும் எல்லா படைப்பை விடவும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் யாரை படைச்சிருக்கன்னு சொல்றான்? மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளை படைச்சிருக்கன்னு சொல்றான். இப்படி மனிதனை சிறந்த படைப்பாக படைச்சி அந்த மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது அந்த அடிப்படையாக அவனுக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா என்ன பண்றானா தனது அருட்கொடையால் மிக அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் வழங்கக்கூடியவனாக இருக்கான். இப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக வழங்கக்கூடிய இறைவன் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லப்பா, நாளை மறுமை என்ற நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை உங்க எல்லாத்துக்கும் நான் தயார்படுத்தி இருக்கேன். நீ இந்த உலகத்துல வாழும்போது நன்மையை செய்யணும், கொள்கையில உறுதியா இருக்கணும், இறை அச்சத்துடனும் இறை நம்பிக்கையுடன் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஏராளமான விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாகவும் இன்னும் திருமறை குர்ஆன் அதன் மூலியமாகவும் அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை மனிதர்கள் சொல்லக்கூடியவனாக இருக்கான். இன்னும் மனிதனை எதற்காக படைத்தன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும்போது ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் வேறு எதற்காக நான் படைக்கலன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கான். எப்படி அல்லாஹ் தஆலா மனிதன் இந்த உலகத்துல வெறுமனே சும்மா ஒன்றும் படைச்சில்ல. அல்லாஹ் ஒரு உயிரினத்தை இந்த உலகத்துல படைக்கிறானா அதற்கு ஏதோ ஒரு நோக்கத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். அப்படிதான் இந்த மனிதனை அல்லாஹ் படைத்த ஒரு நோக்கம் என்னன்னா அவனை மட்டும் வணங்க வேண்டும், வேற எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லி அவன் உறுதியா நம்பி இந்த கொள்கையில இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த கொள்கையில உறுதியா இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கான். ஆனா எத்தனையோ மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மார்க்கம் தெரிந்தும் இந்த கொள்கை தெரிந்துமே என்ன பண்றாங்கனாக்கா இந்த கொள்கையில உறுதியா இல்லாம தான் மனம் போன போக்குல மறுமைய மறந்த நிலையில இன்று மனிதர்கள் பலரும் வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்று எத்தனையோ பேருக்கு இதுதான் கொள்கை, இதுதான் மார்க்கம், இப்படியெல்லாம் மார்க்கத்துல சொல்லி இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம மார்க்கத்துல இல்ல, அல்லாஹ் இதெல்லாம் சொல்லியிருக்காம்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏராளமான வகையில சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அதையெல்லாம் அறிந்துமே மனிதர்கள் என்ன பண்றாங்க, அதை அலட்சியமாக கருதி கொண்டு பேரளவுல மட்டும் நான் மார்க்கத்துல இருக்கேன், நான் கொள்கையில உறுதியா இருக்கேன்பான்னு சொல்லி பேரளவுல மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு கொள்கை உறுதி இருந்து இறையச்சம் இருந்தா அவன் எந்த ஒரு நிலையானாலுமே அவன் தவறு செய்ய மாட்டான். அவன் கொள்கையில உறுதியா இருந்தா இதுதான் கொள்கை, இது மார்க்கத்துக்கு முரணான செயலா இருக்கு, இது கொள்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குன்னு சொல்லி அந்த தவறு அவன் செய்ய மாட்டான். ஏன் அன்றைய கால சஹாபாக்கள் மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையில இதுதான் மார்க்கம் தெரிஞ்சிருச்சா கொள்கையில எப்படி இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. என்ன பெயரளவுல கொள்கை உறுதின்னு மட்டும் இருந்தாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க எப்படி உறுதியா இருந்தாங்க தெரியுமா? கொள்கையில தனக்கு சாவே வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் தன்னை ஒரு மனிதர் இரண்டாக பிளந்து தன்னை ஏதாவது செய்வா அப்படின்னு சொன்னாலுமே அவங்க என்ன பண்ணாங்க, பயந்துட்டு அப்பா நான் கொள்கையை ஏத்துக்கிறேன்ப்பா, உன் கொள்கைக்கு நான் வந்துடுறேன், இந்த கொள்கையை நான் விட்டுடுறேன்னு சொல்லி பயந்துட்டு இந்த கொள்கையை விட்டுட்டு போனாங்களா?
நிச்சயமா கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்றைய கால சஹாபா மக்கள் எல்லாம், நீ என்னை என்னதான் செஞ்சாலும் பரவாயில்ல, இதுதான் என்னுடைய மார்க்கம், இதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு மக்கள்லாம் முறையிடுறாங்க, யாரும் சொல்ல எங்களுக்கு நிறைய சிரமம் ஏற்படுது, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி சென்றாங்கல்ல, அவங்க உங்களோட எவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சிருக்காங்கல்ல, அதை விடவா நீங்க சிரமத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அன்றைய கால மக்கள் எப்படி சிரமத்தை அனுபவிச்சாங்க தெரியுமா? ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் ஒரு மனிதனை நிற்க வச்சு, நீ இந்த கொள்கையை விட்டுட்டு வரியா இல்லையான்னு சொல்லி, நீ இந்த கொள்கையில இருந்தா உன்னை நான் வந்து இரண்டாக பிளந்து உன்னை வந்து மரணம் உன்னை வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் சொன்னாங்க. அந்த இரும்பு ராடை எடுத்து அவங்க இரண்டாக பிளக்குறாங்க. அப்பயுமே என்ன பண்றாங்க அந்த மனிதர்? இதுதான் என்னுடைய மார்க்கம், என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான், என்னோட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்று கொள்கை உறுதியானது எப்படிப்பட்டதாக இருக்கு? பேரளவுல இதான் கொள்கை, இதுதான் மார்க்கம் தெரிஞ்சுமே என்ன பண்றாங்க? மார்க்கத்துக்கு முரணான செயலை செய்யறாங்க. சரி, எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரு விஷயம் தெரியக்கூடியதாக இருக்கும். ஏராளமான விஷயத்துல வந்து மார்க்கத்துக்கு முரணான செயல் எல்லாத்துக்குமே தெரியும். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? நீங்க வரதட்சணை கல்யாணத்துக்கு போவாதீங்க. நபியும் சொல்லியிருக்காங்க, ஏராளமான ஹதீஸ் மூலம் நமக்கு தெரியும். வரதட்சணை கல்யாணத்துக்கு போகக்கூடாது, வரதட்சணை நம்ம வாங்கக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணான செயல் நம்ம செய்யக்கூடாது, நம்ம கொள்கையில உறுதியா இருக்கணும், இறைவனாக்கா அல்லாஹ் மட்டும்தான், வேறு இறைவன் இல்லைன்னு சொல்லி ஏராளமான வழிமுறைகள்ல நம்மளுக்கு வந்து நபிசுவாசம் வந்து சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா இன்று இதெல்லாம் அறிந்து கொண்டு சிலர் என்ன பண்றாங்கனாக்கா, நான் கொள்கையில உறுதியா தான் இருக்கேன், என்னோட கொள்கை உறுதியை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்துறாங்களான்னு கேட்டா கிடையாது. இதுவே இப்படி கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வீட்டுக்கு போனாலோ இல்ல வந்து தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுல வந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலோ இல்ல வரதட்சணை கல்யாணமோ இல்ல வரதட்சணை வாங்குவது இப்படி எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த கல்யாணத்துல போய் கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. அவங்களே வரதட்சணை வாங்குறாங்க, மார்க்கத்துக்கு முரணான செயலை செய்யறாங்க, தர்காக்கு போறாங்க, இப்படி அல்லாஹ் அல்லாத மற்ற மனிதர்கிட்ட போய் உதவி தேடுறாங்க. இப்படியெல்லாம் கொள்கையில உறுதி எல்லாம் என்ன பண்றாங்க? தம் மனம் எதை சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு அவங்க வந்து மார்க்கத்தை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ அல்லாஹ் தஆலா கொள்கை உறுதியோடு இருந்து அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சு நீங்க அல்லாஹ்ட்ட எந்த ஒரு விஷயம் வேணா கேட்டு பாருங்க, அல்லாஹ் அது நிச்சயமாக கொடுக்காம இருக்க மாட்டான். நீ கொள்கை உறுதியா இருக்கும்போது உன்னை முறிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு எந்த ஒரு உறவு இல்லை, நான் கொள்கை ஏத்துக்கிட்டேன், அதனால என் உறவெல்லாம் என்னை விட்டு சென்றுட்டாங்க, எனக்கு கொள்கை ஏத்ததால இவ்வளவு சிரமம்னு சொல்லி யார் எவ்வளோ பேர் வந்து சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அவர்கள் எல்லாம் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு அல்லாஹ்விடம் உதவித்தேன்னா அல்லாஹ் உதவாம இருப்பானா? அல்லாஹ் சொல்லிதான் இருக்கான், நீங்க வந்து உறவை பேணி வாழுங்க, யார் வந்து உறவை முறிச்சு வாழ்றாங்களோ அவங்களோட உறவை நான் முறிச்சு வாழ்றேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிதான் இருக்கான். அதே அல்லாஹ் தான் திரும்பி சொல்றான், அந்த உறவே வந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்த சொன்னாக்கா அதற்கு நீங்க கட்டுப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ ஒரு உறவு என்பது வந்து நம்மளுக்கு மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயலை சொன்னிச்சுனாக்கா அதுக்கு நம்ம கட்டுப்பட தேவையில்ல, அந்த உறவே முறிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு என் கொள்கை தான் முக்கியம்னு சொல்லி அவங்க கொள்கை உறுதியோடு இருந்தாக்கா அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். ஏன் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களை எடுத்துப்போமே, அவங்க என்ன பண்றாங்க? கொள்கை ஏத்துக்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன் தான் நம்பி அல்லாஹ் வந்து ஏத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய தந்தைகிட்ட போய் கொள்கையை பத்தி சொல்லி வைக்கிறாங்க, இதுதான் இஸ்லாம், அல்லாஹ்னா ஒருவன் தான், இறைவன்னா அல்லாஹ் மட்டும்தான் சொல்லி கொள்கையை பத்தி சொல்றாங்க. அப்ப அவங்க தந்தை என்ன பண்றாங்க? உன்னுடைய மார்க்கத்தை என்கிட்ட சொல்லாத, அப்ப நீ சொன்னா உன்னை கல்லெடுத்து அரிஞ்சு நான் சாவடிச்சிருன்னு சொல்றாங்க. அப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க? ஐயோ எனக்கு என் தந்தை தான் முக்கியம், எனக்கு இந்த மார்க்கம் வேணான்னு சொல்லி அந்த மார்க்கத்தை விட்டுட்டு கொள்கை உறுதி இல்லாம அப்படியே போயிட்டாங்களா? நிச்சயமா கிடையாது. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் என்ன பண்ணாங்க? எனக்கு என் தந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு யாருமே வேணாம், எனக்கு இறைவன் மட்டும் போதும், எனக்கு கொள்கை உறுதி தான் வேணும், எனக்கு இந்த கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி, எனக்கு கொள்கை உறுதி தான் முக்கியம்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு வந்த சோதனையான்னு பார்த்தா அல்லாஹ் ஏராளமான முறையில அவங்க சோதிக்கக்கூடியவனாக இருக்கான். இப்படியெல்லாம் சோதிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? கொள்கையில நம்ம உறுதியா இருக்கணும், நான் கொள்கையில உறுதியா இருப்பேன்பான்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு சோதனை வரும்போதும் மனம் தளராம கொள்கையில உறுதியா இருந்து அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் மீது உதவி தேடக்கூடியவங்களாக இருக்காங்க.
இப்படி அவங்க கொள்கையில உறுதியா இருந்தாங்களே, மனம் தளராம அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யாம விட்டுவிட்டானா, வெறுங்கையோடு விட்டுட்டானா? நிச்சயமா கிடையாதுங்க. அல்லாஹ்வை ஒருத்தவங்க சார்ந்து அல்லாஹ்விடம் உதவி தேடினா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக தான் இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து எவ்வளோ உதவி செய்யக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் என்ன பண்றான்? கருணையாளனுக்கும் மேல் கருணையாளனாக இருக்கான். அல்லாஹ்வே சொல்றான், என்னோட அடியான் என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டானா அவனை நான் வெறி கையோடு அனுப்புறதுக்கு நான் வெட்கப்படுறேன்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி, கஷ்டம், எந்த ஒரு நிலையிலுமே நம்ம கொள்கையை ஏற்றுக்கிட்டோம், இது நம்மளுடைய மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை நம்ம குடும்பம் செய்யும் போது, நம்ம எதிர்த்து நிற்கும் போது அந்த உறவே நம்மளை முறிச்சிட்டு நம்மளை வேணான்னு சொல்லுதுன்னா, அப்பயுமே நம்மளோட கொள்கையில உறுதியா இருந்து நான் அல்லாஹ் சார்ந்து இருப்பேன்னு சொல்லி நம்ம இருந்தாலுமே அதற்கான பலன் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நிச்சயமா கொடுக்காம இருக்க மாட்டான். ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்துல வாழும்போதே கொடுப்பான். அப்படி இல்லை என்னது, நாளை மறுமையில நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்ன இருக்கு? சொர்க்கமாக இருக்கு. அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இன்னும் ஏராளமான மனிதர் என்ன பண்றாங்கனாக்கா, தனக்கு துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது சிலர் என்ன பண்றாங்கனாக்கா பிற மனிதன்ட்ட போய் அழுது புலம்பக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, மார்க்கத்துக்கு முரணான இந்த மது அருந்துவது, இந்த பாட்டு இசை கேட்பது, போயிட்டு எனக்கு இசை கேட்டாதான் எனக்கு மன நிம்மதியாகுது, அது என்னன்னே தெரிலப்பா, போய் நான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்போது யாராவது திட்டாங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்போது போய் ஃபோன் எடுத்து நான் பாட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மனசு நிம்மதியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ அல்லாஹ்வை யார் நினைவு கூறுறாங்களோ அதன் மூலியமா தான் உங்களுடைய உள்ளம் அமைதி உறுதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ எந்த ஒரு துன்பமானாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம நினைவு கூறணும் அப்படின்னாக்கா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அரியாபுரத்திலிருந்து உதவி செய்யக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் சோதிப்பாங்க, எப்படி வேணா சோதிப்பான், உச்ச கட்டத்துக்கு போய் சோதிப்பான். எதற்கு அல்லாஹ் அப்படி சோதிக்கிறான்? அப்படி சோதிக்கும் போது அந்த மனிதன் கொள்கையில் உறுதியா இருக்கானா இல்லையா, இல்ல மார்க்கத்தை விட்டுட்டு அப்படியே போயிடுறானா, இல்ல என்ன ஏசுறானா, இல்ல திட்டுறானா, இல்ல நன்மை செய்யறானா தீமை செய்யறானா இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த மனிதனை சோதிக்கக்கூடியவனாக இருக்கான். இதே ஒரு இறை நம்பிக்கையாளன் தனக்கு சோதனை வரும்போது என்ன பண்ணுவான் தெரியுமா? அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்றான், இதா அஸாபத்ஹும் முஸீபா, தமக்கு இறை நம்பிக்கையாளனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது அவங்க சொல்லுவாங்களா, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் சொல்லி அந்த மனிதர்கள் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்களா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்களேன். தனக்கு எவ்வளவுதான் துன்பம் வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனிதனோட குழந்தை கொஞ்ச நாள் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, இறந்துருது. இதே அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு சில என்ன பண்ணுவாங்கனாக்கா, இறை நம்பிக்கை இல்லாம அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாம இருந்தா என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வை திட்டுவாங்க, ஏசுவாங்க. அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா, என் குழந்தை தான் தெரிஞ்சிச்சா, ஏன் இப்படி அல்லாஹ் என்னை விட்டு சோதிக்கிறானேன்னு சொல்லி அல்லாஹ்வை திட்டு ஏசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான் தெரியுமா? அல்லாஹ் தான் இதை நாடி இருக்கான், அல்லாஹ் தான் இதை கொடுத்தான், அல்லாஹ் தான் இதை நம்மளுக்கு கொடுத்தான்னு சொல்லி அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க? பொறுமையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி அவங்க பொறுமையாக இருக்கும் காரணத்தால அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன பண்ணுவான்? அரியாபுரத்திலிருந்து உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மக்கள் என்ன பண்ணாங்கனாக்கா பெரிய பெரிய துன்பங்களை அனுபவிச்சாங்க. அதுக்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொள்கையில உறுதி இல்லாம அவங்க கொள்கையை விட்டுட்டு அப்படியே வரல. அந்த துன்பம் வந்தாலுமே சரி, நான் கொள்கையில உறுதியா தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனா இன்று சிறிய ஒரு சாதாரண ஒரு உறவுக்காக, ஒரு சின்ன பிரச்சனைக்காக என்ன பண்றாங்கன்னா, கொள்கையை தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு அந்த உறவுக்காக வரக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்று ஏராளமான மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கொள்கையில உறுதி இல்லாம பேரளவுல தான் முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தா நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானே, அதெல்லாம் அவங்க அஞ்சுனாக்கா அவங்க கொள்கையில உறுதி இல்லாம இப்படிலாம் இருப்பாங்களா? சற்று சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் நம்மளுக்கு இந்த உலகத்துல அனுமதி எவ்வளவோ கஷ்டம் வருது, துன்பம் வருது நம்ம நினைக்கிறோம்ல, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை நாடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே ஒன்று சேர்ந்து அந்த நன்மையை நம்மளுக்கு தடுக்கணும்னு நினைச்சாலுமே அல்லாஹ் அந்த நன்மையை உனக்கு நாடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே சேர்ந்து தடுத்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலதான் உனக்கு ஒரு தீமை இந்த நேரத்துல வந்துடும் நினைச்சு அல்லாஹ் ஒரு விதியை எழுதிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீமையை இந்த உலகமே சேர்ந்து அது தடுக்கணும்னு நினைச்சாலுமே அல்லாஹ் உனக்கு என்ன நாடி இருக்கணும் அது உனக்கு வந்தே தீருன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ இந்த உலகத்துல வாழும்போது எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி,
சிரமம் வரதான் செய்யும். கொள்கையில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஏராளமான விஷயம் வந்து கஷ்டம் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணாக்கா கொள்கையில் உறுதியாக இருந்து அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டோனாக்கா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை குர்ஆனில் சொல்றான், வலா தஹீனு வலா தஹ்சனு வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள் என்ற இறைவசனத்தை நினைவு கூர்ந்தவளாய் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதன் அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.